அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கான அறிவிப்பு. அதிவேக நெடுஞ்சாலையில் பற்றி எரிந்த சொகுசு பேருந்து. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நற்செய்தி. நாட்டில் ஆரம்பமாக உள்ள புதிய விமான சேவை வெளியான மகிழ்ச்சி தகவல். கொழும்பு புறநகர் பகுதியில் திடீரென பற்றி எரிந்த முச்சக்கர வண்டி. சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். 4 வயது சிறுவனை பலியெடுத்த விபத்து. இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சென்றவருக்கு நேர்ந்த துயரம். வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கான எழுது பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு வழங்கப்பட்ட வவுச்சரின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை கல்வி அமைச்சு பாடசாலை மாணவர்களுக்கு அறிவித்துள்ளது. 6000 ரூபாய் பெறுமதியான குறித்த வவுச்சரின் செல்லுபடியாகும் காலமே இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடையவிருந்த அதன் செல்லுபடியாகும் காலம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து ஒன்று தீப்பிடித்து பகுதியளவு எரிந்து நாசமாகியுள்ளது. குறித்த தீ விபத்தானது தொடங்கொட பகுதியில் இன்று நடந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் பேருந்தின் தீ அணைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தனியார் சொகுசு பேருந்து கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி சென்று கொண்டிருந்ததாகவும் தீ விபத்து நடந்த நேரத்தில் ஓட்டுநர் மற்றும் மற்றொரு நபர் மட்டுமே அதில் இருந்துள்ளதுடன் இருவரும் காயமின்றி தப்பியுள்ளனர். இதன்படி தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும் மேலும் கூறப்படுகின்றது. வரவிருக்கும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டின் போது வாழ்க்கை செலவை குறைத்து மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்வசும காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 8 லட்சம் குடும்பங்களுக்கு சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி 5000 ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை 50% தள்ளுபடியில், அதாவது 2500 ரூபாவிற்கு பெற வாய்ப்பு கிடைக்கும். லங்கா சதோசவால் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் உள்ள தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த பொதியை பெற முடியும். இந்த சிறப்பு தள்ளுபடியானது தற்போது அஸ்வசும பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 8,12,753 குடும்பங்களுக்கு கிடைக்க உள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி தொடக்கம் இந்த திட்டம் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை மட்டுமே நடைமுறையில் இருக்கும். மேலும் குறித்த நிவாரணம் தகுதியான பெறுநர்களுக்கு முறையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான பொருத்தமான வழிமுறையும் நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கொண்டாடப்படும் முதல் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டின் போது மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடு இல்லாமல் பெற முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் முதல் தனியார் விமான நிறுவனத்தின் விமான சேவை எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த விமான சேவை இலங்கையில் இருந்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஃபிட்ஸேர் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த விமான நிறுவனம் வணிக மற்றும் சுற்றுலா விமானங்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பயணிகள் மலிவு விலையில் இந்த விமான சேவை பெற முடியும் என்றும் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டில் தனியார் விமான நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி நாட்டில் முதல் தனியார் விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு புறநகர் பகுதியொன்றில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நுகேகுடே நகரத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. அத்துடன் இந்த தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த விபத்தில் எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து இன்று பிற்பகல் தீப்பிடித்து எரிந்துள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பென பகுதியில் இந்த பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 6,90,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது 14% வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது.
கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது இவ்வருடம் மார்ச் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13% வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் 53,111 சுற்றுலா பயணிகளும், தொடர்ந்து இரண்டாவது வாரத்தில் 52,459 சுற்றுலா பயணிகளும், மூன்றாம் வாரத்தில் 51,459 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மார்ச் மாதத்தில் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவை பதிவு செய்துள்ளது. பாதுகை கொழும்பு வீதியில் லியன்வெல சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக பாதுகை போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பின்னவலை பிரதேசத்தைச் சேர்ந்த 4 வயதுடைய சிறுவனை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், லொரியொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சிறுவன் ஒருவன் படுகாயமடைந்துள்ள நிலையில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் 4 பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாதுகை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திவுல்வெவ ஏரியில் குளிக்க சென்ற ராணுவ வீரர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக கப்புகொல்லாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இறுதிச் சடங்குகளை வியாழக்கிழமை முடித்துக் கொண்டு ராணுவ முகாமுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கீழ் திவுல்வெவ ஏரியில் குளிக்க சென்றிருந்த போது குறித்த ராணுவ வீரர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கேகாலையில் வசிக்கும் இசான் உதயகுமார வயது 38 என்ற சிப்பாயை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த ராணுவ வீரர் வவுனியாவில் உள்ள அன்பெமடுவ ராணுவ முகாமில் இணைக்கப்பட்டிருந்தார். உயிரிழந்த ராணுவ வீரர் மேலும் 3 சிப்பாய்களுடன் அதே ராணுவ தளத்தில் பணியாற்றும் ஒரு சிப்பாயின் தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக கீழ் திவுல்வேவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் இன்று வரை 6.8 மில்லியன் குடிமக்களுக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் அவர்கள் அரசாங்க சேவைகளை எளிதாக அணுக முடியும் என்று உள்நாட்டு வருமான ஆணையாளர்கள் சங்கத்தின் தலைவரும் மூத்த ஆணையாளருமான எம்.ஏ. பிரியங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க சேவைகளை அணுகுவதை எளிதாக்குவதற்காக நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் டிஜிட்டல் அடையாள குறியீடு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்ட 17 மில்லியன் மக்களை கொண்ட மொத்த மக்கள் தொகையில் சுமார் 46% டின் எண்கள் வழங்கப்பட்டுள்ளன என அவர் கூறியுள்ளார். டின் எண்கள் வழங்குவது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏனென்றால் அதை பெறுவதற்கு பின்பற்றப்படும் நடைமுறையும் சிக்கலானது என அவர் குறிப்பிட்டார். எனவே டின் எண்கள் பெறுவதன் மதிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்களுக்கு டின் எண்கள் பெறுவது என்பது அனைவரும் வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்று அர்த்தமல்ல என்று உள்நாட்டு வருமான ஆணையர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் கூறியுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையில் நடைபெறுகின்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள். அகிலம் நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.